ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, ரொட்டியும் அதுக்கு பெரிய கோழிக்கறி குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நாம் மைதா மாவு எடுத்துக்கலாம். பரோட்டான்னு சொல்லுவாங்க, எங்கள் ஊரில் நாங்கள் ரொட்டின்னு சொல்லுவோங்க. பரோட்டானா அந்த சல்லி சல்லியாக இருக்கணும், அதுதான் பரோட்டா. இது ரொட்டி. இதனால் பரோட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது செய்யறதுக்காக முதல்ல மைதா மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிவிட்டு எல்லா இடத்துலையும் உப்பு போய் மிக்ஸ் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி தான் பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் தண்ணியெலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பேசுகிறப்ப என்ன பண்ணால் நமக்கு கையிலலாம் சரியாக ஒட்டாமல் வரும். அதே மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. நீங்கள் சுடுதண்ணி லைட்டாக காய வச்சிங்கன்னா கூட இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். சுடுதண்ணி காய வச்சு பிசைகிறப்போ நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு மாவு சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தாங்க நல்லா பிசைகிறது. பாருங்கள், இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது மாதிரி நல்லா கையில் ஒட்டாமல் இருக்கணும். எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணுறப்போ கையில் ஒட்டாத வர அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா பால் மாதிரி இருக்கா. இது அப்படியே வச்சிடலாம். ஒரு 1 hour இதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலாம். ஒரு கவரில் போட்டு, இல்லைன்னா அது மேலே ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம பெரிய கோழிக்கறி குழம்பு செய்கிறதுக்கு நான் இதில் 4 தக்காளி இருக்குது. அதில் நான் 3 தான் யூஸ் பண்ணேன். 1 எடுத்து வச்சிட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு. அப்புறம் கொஞ்சம் தேங்காய், 10-15 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம். நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இருக்கிற தேங்காய் அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துறப்போ நல்லா டேஸ்ட் இருக்கும், அதுக்காக தான். அப்புறம் மீடியம் சைஸ் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இஞ்சி ஒரு பெரிய சைஸ் இஞ்சி, ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1/4 கிலோ கறிக்கான ப்ராசஸ் தான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிறது. நீங்கள் இப்போது கறி எவ்வளோ இருக்குதுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி மட்டும் இதே அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், இஞ்சி கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதில் சேர்த்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா மசாலாவில் எல்லாமே கலந்துரும். அப்புறமா நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக தாங்க. பாருங்கள், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது அப்புறமா தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக வைக்கிறேன். வேறு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க. கொத்தமல்லி அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்படியே அரைக்க தானே போதாலும் அப்படியே சேர்த்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இருந்தால் அது 1 சேர்த்துக்கோங்க. அது இல்லாதனால நான் சேர்க்கல. அப்படியே மிக்ஸி ஜார் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு அதிலே தக்காளி அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கடுத்து கடாய் வச்சு குக்கர் வச்சு செய்ய போகிறேன். குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துட்டு, இது தேங்காய் எண்ணெய் அப்படி தான் பொங்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் சோம்பு, சீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் கறி சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கறி சேர்த்துடலாம். கறி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கறியெலாம் ஒட்டிகிட்ருக்கு, அப்படியே போட்டுங்களா. அதனால் உப்பு சேர்த்துட்டு, உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. அது அப்படியே எண்ணெயிலே நல்லா வதங்கணும், அதனால தான். பாருங்கள், இப்போ நல்லா கலரி விட்டாச்சு. நீங்கள் இப்போது இந்த குழம்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா சேர்க்குதுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா அது வதங்கிடும். அது ஒரு பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இது ஓரளவு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம உடனே அந்த தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸி ஜார் கலந்து தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நமக்கு குழம்புக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து ரொட்டிக்கு செய்கிறதுனால தண்ணியாக இருக்கணும் குழம்பு, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது நல்லா ஊற வச்சு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கிறேன். உங்களுக்கு கெட்டியாக வேணுன்னா கொஞ்சம் திக்னஸாக வச்சுக்கோங்க. பாருங்கள், மசாலா நல்லா கலந்துருச்சு. இப்போ தண்ணி தேவையானாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி இது கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் குக்கர் மூடி போடணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. கொத்தமல்லி கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கலாம், அதை சேர்த்துட்டு அப்படியே வந்து குக்கர் மூடி ஒரு 7 விசில் விட்டு எடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், குழம்பு எவ்வளோ வந்து நான் இதாக செஞ்சுருக்கேன்னு. கொஞ்சம் குழம்பு நிறைய வேணுன்றதுனால கொஞ்சம் தண்ணி வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கெட்டியாக செஞ்சுக்கோங்க. சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கும். இது சிக்கன் குழம்பா நான் செஞ்சுருக்கேன். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போது ரொட்டி தேய்ச்சிடலாம். இது நல்லா பிசையணுங்க மாவை. எந்த அளவுக்கு அடிக்க முடியும், யார் மேலே கோவம் இருக்கோ அவங்க நினச்சின்னு போட்டு விளாசுங்க சப்பாத்தியை. நல்லா ரொட்டி மாவு நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடித்து துவைச்சி எடுத்துருங்க. இப்படி நல்லா அடிக்கணும். பாருங்க, நல்லா மாவு நல்லா பிசையணுங்க. திரும்பவும் நல்லா பிசைச்சு அடித்து நல்லா இது பண்ணுங்க. ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு வரும்போது தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா பிசைகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் பிசைகிற அளவுக்கு வந்து சாஃப்ட்னஸ் இருக்கும். அதை பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டி அதை வந்து ஒரு கத்தி வச்சு கட் கூட பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்து பிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், அடித்து எடுக்கிறேன். நல்லான்னு இப்போ பாருங்கள், இது மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் கத்தியில் கூட கட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவு வந்து ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். அது மாதிரி ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் நல்ல பதம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்க்கிறதுக்கு கூட 2-3 டைம் தேய்க்கணும். நல்லா பாம்பு மாதிரி உருட்டிட்டு ஒரு டைம் தேய்ச்சிட்டு அது மாதிரி தேய்க்கணும். நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சி எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். பரோட்டா மாதிரியே இருக்குங்க. சாப்பிடும்போது உண்மையிலேயே சொல்கிறேன், வேணான்றவங்க கூட 2-3 எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. என்னென்னா இதில் வந்து அந்த பிஞ்சு போன மாதிரி இருக்காது. பிஞ்சு போன மாதிரி இருந்தால் பரோட்டா, பியாமல் இருந்தால் ரொட்டி. அவ்வளோதான். பாருங்கள், நல்லா தேய்ச்சிட்டு ரோல் பண்ணணும். எந்த அளவுக்கு தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க மெலிசா. நல்லா தேய்ச்சிக்கோங்க. அது ஒட்டுது. அதில் இப்படி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெய் இல்லைன்னா வந்து மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் சீட் பண்ணிட்டு இப்படி ஒரு சமோசா மாதிரி ஒரு ஷேப்பாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நல்லா திருப்பி வச்சு தேய்க்கணும். திரும்பவும் ஒரு ரவுண்ட் ஷேப்பாகிடும். அப்படியே தட்டிட்டு தேய்ச்சிங்கன்னா சரியாயிடும். எதுக்காக இப்படி தேய்க்கிறோன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ கட்டி வச்சு தேய்ச்சிக்கலாம். இதில் வந்து தேய்க்கிறது, மாவு பிசைகிறது, இது 2 தாங்க கஷ்டம். நல்லா மாவு பிசைஞ்சு நல்லா தேய்க்கணும். நல்லா திரும்ப தேய்ச்சி எடுக்கணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுதோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ பாம்பு மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு குழம்பு வச்சா கூட நல்லாயிருக்கும். கறி குழம்பை விட உருளைக்கிழங்கு பட்டாணி கொட்டை போட்டு வைப்பாங்க குழம்பு. எங்கள் அம்மா சூப்பராக இருக்குது. அப்படி ரோல் பண்ணிக்கோங்க.
நல்லா தட்டி விட்டுட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்ச்சிக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இருக்கிற எல்லா மாவும் இதே மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எல்லாம் தேய்ச்சி எடுத்தாச்சு. வாங்க நம்ம செஞ்சு சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், மாதிரி கல்லை திருப்பி திருப்பி போட்டு லேசாக எண்ணெய் சுற்றி விட்டு திருப்பி திருப்பி எடுத்திங்கன்னா சுவையான ரொட்டி ரெடி. இருக்கிற எல்லா ரொட்டியும் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கணும். திருப்பி திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. செய்கிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. இதில் சுட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியான ஒன்று. நீங்கள் அதை நெருப்பில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நெருப்புனா ரொம்ப ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டு சுடுவாங்கள்ல, அது ஹிந்திக்காரங்க, அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ரியலி சொல்கிறேன், வேறு லெவல் சாஃப்ட்டுங்க. அதுதாங்க, சூப்பரான ரொட்டி தயார். இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஒரு கப்பில் வந்து பெரிய கோழிக்கறி குழம்பும் இந்த ரொட்டியும் வச்சு சாப்பிட்லாம் வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.